இளமையின் சோம்பல் முதுமையில் வருத்தம். சிங்காரவேலனுக்கு அரோகரா. என் தங்கமே, இன்று இந்த சிங்காரவேலன் என்னுடைய நெற்றிப் பொட்டை தொட்டு உனக்கான சந்தோஷத்தை பெற வந்திருக்கின்ற என் தங்கம், இன்று இந்த சிங்காரவேலன் உன் வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் தர வந்திருக்கின்றேன். எங்கே எனக்கு அந்த சந்தோஷம்? எப்பொழுது அதை கொடுக்கப் போகின்றாய் என்று கேட்டு கொண்டிருக்கின்ற என் தங்கத்திற்கு எப்பொழுதோ உனக்கு சந்தோஷம் உன் வாழ்க்கையில் வந்துவிட்டது. ஆனால் அது ஏன் வந்தது, எப்படி வந்தது, யாரால் வந்தது என்று தெரியாமல் நீதான் அங்கே விழி பிதுங்கி நின்று கொண்டிருந்தாய். என் தங்கமே, உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே எதனால் வந்தது என்று தெரியாமல் நீ படுகின்ற கஷ்டங்கள் உன்னை இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஏதாவது ஒரு விரக்தியின் உச்சத்திற்கு தள்ளத்தான் முயற்சிகளை செய்கின்றதே தவிர, இதுவெல்லாம் இயல்புதானே, இதுவெல்லாம் இயற்கைதானே, எப்படி இருந்தாலும் நாம் இதனை எதிர்கொண்டுதானே ஆக வேண்டும் என்பது போன்ற எந்த ஒரு உணர்வையும் உனக்கு கொடுக்கவில்லை. அப்படி கொடுத்திருந்தது ஆனால் என் தங்கம், என்றோ இந்த வாழ்க்கையின் வெற்றியை நீ ருசி பார்த்திருப்பாய். அந்த ருசியை இனிமேலாவது பார்க்க வேண்டும் என்று நீ நினைக்கின்ற பொழுது எப்பொழுதுமே உனக்கான நன்மைகளும் உனக்கான சந்தோஷங்களும் எந்த நேரத்திலும் உன்னை வந்து சேர்ந்துவிடும். அதை நீ எப்படி எதிர்கொள்கின்றாய் என்பதனை பொறுத்து அது உன் வசமாக இருக்கும். சிங்காரவேலன், ஆரம்பத்திலே உன்னிடத்தில் என்ன விஷயத்தை சொன்னேன் என்று உனக்கு ஞாபகம் இருக்கின்றதா? என் தங்கமே, இளமையில் நீ சேமிக்க தவறினாயானால் முதுமையில் வருத்தப்பட வேண்டிய நிலை நிச்சயமாக வரும் என்று. எதனால் இதை நான் சொன்னேன் என்று உனக்கும் புரியும். எப்பொழுதுமே நமக்கு கையை நம்பி இந்த பணமும் செல்வமும் நிச்சயமாக இருக்க வேண்டும். நாளை யாரிடத்திலும் கையேந்தி நிற்க வேண்டிய ஒரு நிலைக்கு எப்பொழுதுமே நீ வந்துவிடக்கூடாது. இந்த வாழ்க்கை உனக்காக என்ன கொடுக்கின்றதோ அதை நிச்சயமாக தெளிவாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். இல்லாத பட்சத்தில் எதுவுமே உனக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் குறைவு. இப்பொழுது இருக்கின்ற இந்த மனிதர்கள் பணம் ஒன்றையே தனக்கு குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் அது இல்லை என்றால் எதுவுமே செய்ய முடியாது என்கின்ற கட்டாயமும் இருக்கின்றது அல்லவா? இப்பொழுது சேமிக்க தவறினால் அதனை நீ வந்த வழி போன வழி என்று செலவு செய்து கொண்டிருப்பாயானால் நாளை உனக்கு வயதாகும் பொழுது தள்ளாடுகின்ற நேரத்தில் யாரும் உதவி செய்ய வரமாட்டார்கள். ஆனால் இந்த பணம் உன்னை அந்த நொடியில் காப்பாற்றும் என்பதுதான் உண்மையும் கூட. என் தங்கமே, ஒவ்வொரு முறை நீ சிரிக்கும் பொழுதும் இருதயத்தில் இருக்கின்ற ஒரு ஒட்டடை அடிக்கப்படுகின்றது, அதாவது தூய்மைப்படுத்தப்படுகின்றது. வாழ்வின் மீது இயற்கை தெளித்த வாசனை தைலம்தான் இந்த சிரிப்பு. மரணத்தை தள்ளி போடக்கூடிய ஒரு மார்க்கம்தான் இந்த சிரிப்பு. சிரிப்பு இல்லாத வாழ்க்கை சிறகு இல்லாத பறவைக்கு சமம். பறவைக்கு அழகு சிறகு, மனிதனுக்கு அழகு அந்த சிரிப்பு தான் என்பதனை புரிந்து கொண்டு எப்பொழுதும் புன்னகையோடு இருக்க பழகு. சிங்காரவேலா, பணம்தான் முக்கியம் வாழ்க்கையில், அது இல்லை என்றால் ஒன்றுமில்லை என்று சொல்லிவிட்டு என்னை சந்தோஷமாக இருக்க சொல்கின்றாயே என்று நீ கேட்கலாம். யதார்த்தத்தை முருகன் உன்னிடத்தில் சொல்கின்றேன். வாழ்க்கையின் யதார்த்தம் என்னவென்று புரிந்து கொண்டவர்களுக்கு தன்னை சுற்றி வருகின்ற விஷயங்கள் எல்லாம் இவ்வளவுதானா என்பது நிச்சயமாக புரிய வந்துவிடும். இந்த மனிதன் எதை நோக்கி நம்மை தேடி வருகின்றான் என்பதும் நிச்சயமாக உனக்கு தெரிய வந்துவிடும். இந்த சூழ்நிலைகள் உனக்கு எதிராக திரும்பி விடாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் எல்லாம் நடக்கும்படி எப்பொழுதும் என் தங்கம் நீ நல்லபடியான வாழ்க்கையை வாழ வேண்டும். எதுவாக இருந்தாலும் அதற்கு அடுத்தபடி இப்பொழுது உன் கைகளில் இருக்கின்ற இந்த நொடியை சந்தோஷமாக வாழ பழகிக்கொள். ஏனென்றால் முன்பு போல் எல்லாம் இப்பொழுது இல்லை. என் தங்கமே, மனிதர்களை இன்று கண்ட மொழி
மீண்டும் காண்பது என்பது கிடைக்காத ஒரு விஷயமாக மாறிவிட்டது. மீண்டும் வாழ்க்கையில் நடக்காத ஒரு விஷயமாக மாறிவிட்டது. அதனால் இந்த விஷயங்களை எல்லாம் சரியென புரிந்து கொண்டு அதையெல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல என் தங்கம் இந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு ஏற்க தயாராக இரு. என் தங்கமே, தனியாக வாழ வேண்டும் என எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? சிலர் திடீர் என்று தன்னுடைய மனநிலையில் மாற்றங்களை கொண்டு வருவார்கள். இன்று நீ அவர்களுக்கு முக்கியம், நாளை நீ அவர்களுக்கு ஒன்றுமே இல்லாததாக மாறிவிடலாம். இதுதான் உண்மையின் வாழ்க்கை நிலவரம் கூட. எவ்வளவுதான் வாழ்க்கை உன்னை எந்த திசையை நோக்கி நகர்த்தி சென்றாலுமே என் தங்கம் சட்டென்று மனம் உடைந்து விடாமல், சட்டென்று எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு விடாமல் உனக்காக இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற உண்மைகளை என்னவென்று தெரிந்து கொண்டு அதிலிருந்து நீ பெறக்கூடிய சந்தோஷத்தை முழு மன நிறைவோடு நீ பெற்றுக்கொள்ள தயாராக இரு. யாருடைய குணமோ யாருடைய எண்ணமோ உன்னை பாதிக்கக்கூடாது. இது உனக்கான வாழ்க்கை, உனக்கான சந்தோஷமான நேரம். அதை சந்தோஷமாக அனுபவிக்க நீ எப்பொழுதும் தயாராக இருந்துவிட்டால் போதும். நல்ல மாற்றங்களும் நல்ல திருப்பங்களும் என்றும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். சிங்காரவேலன் நடத்துகின்ற நாடகத்தில் என் தங்கம் நீ நடித்து கொண்டிருக்கின்றாய் என்பதனை மறந்து விடாதே. உனக்கு கொடுத்திருக்கின்ற வேடத்தை நீ சரியாக நடத்தி கொண்டிருக்கின்றாய். அதனால் நமக்கு ஏன் இப்படி நடக்கின்றது, ஏன் நம் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது என்று சொல்லி புலம்புவதை முதலில் நிறுத்தி உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். இனி வரக்கூடிய வெற்றியை நிச்சயமாக நீ நல்லபடியாக ருசி பார்த்து விடுவாய். அருகில் இருப்பவர்களுக்கும் அதன் பலன்களை கொடுக்க வேண்டும். பணம் முக்கியம், அது உன்னுடைய சுயநலத்திற்காக மட்டுமே தேவை. இந்த வாழ்க்கையில் நீ வாழ்வதற்கு உனக்காக மட்டும் தேவை. ஆனால் அதே நேரத்தில் அன்பு நல்ல குணம் ஒருவருக்கு இருந்தால் மட்டும்தான் அதை மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும். அந்த அன்பை கொடுத்து அதே அன்பை நீ பெற்றுக்கொள்ள முயற்சி செய். கிடைத்தால் சந்தோஷம், கிடைக்கவில்லை என்றால் அதற்காக வருந்த வேண்டிய அவசியமில்லை. என்ன நடக்க வேண்டுமோ அது நல்லபடியாக நடக்கும். இந்த வாழ்க்கையில் நீ எதை பார்க்கின்றாயோ, எதை எதிர்பார்த்து நிற்கின்றாயோ அது நிச்சயமாக உனக்கு நல்லபடியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என்றும் என்றென்றும் இந்த சிங்காரவேலனின் அருளால் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லது நடக்கும். இன்று எதுவும் நடக்கவில்லையே என்று எண்ணி வருத்தப்படாதே. இனி நடக்கப் போகின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் தெளிவாக நீ தெரிந்து கொள்வாய். உன்னை சுற்றி வருகின்ற பல உண்மைகளை உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற சந்தோஷங்களை நீ நிறைவாக பெற்றுக்கொள்வாய். நல்ல மனநிலை மகிழ்ச்சியோடும் எப்பொழுதுமே எதையுமே எதிர்கொள்வதற்கு நீ தயாராக இருந்துவிட்டால் போதும். நல்ல மாற்றங்கள் உன்னை நல்வழிப்படுத்தும், நல்ல திருப்பங்கள் என்றும் உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை என் தங்கம் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ளக்கூடிய கால நேரம் கூடி வந்துவிட்டது என்பதுதான் உண்மை. சிங்காரவேலனுக்கு அரோகரா.